மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். நாளை 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை முன்னிட்டு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநிலங்களவையிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் உலகம் முழுவதும் இந்திய சந்தைக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கூறினார். டிஜிட்டல் மயமாக்கல், செலவு கட்டுப்பாடு உள்ளிட்டவை இந்திய நிதி நிர்வாகத்தில் சிறந்த சமநிலையை அடைய உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். புவிசார் அரசியல் மோதல்கள் காரணமாக RBIயின் பணவியல் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவித்த அவர், உலகளாவிய பொருளாதார செயல்திறன் நிச்சயமற்ற தன்மையில் இருந்தபோதும் இந்திய பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடையவில்லை எனவும் தெரிவித்தார். 2025ஆம் நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 6.5 7% இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.